கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கவும், தியானிக்கவும், அதை படிக்கவும், கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான வாய்ப்புக்காக, இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். என்னுடைய ஒளிப்பதிவுகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது, அது அமைந்திருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து படிக்க இருக்கின்றோம். அந்த வசனத்தின் வாயிலாக இன்றைய நாளிலே வேத புத்தகத்தின் எழுத்தாளர், வேத வசனங்களின் ஆசிரியராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நாம் அவதானித்து கவனமாய் படிப்போம். வாருங்கள். இன்றைய நாளிலே நான் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற, நான் எடுத்திருக்கின்ற வேத பகுதி என்னவென்றால் 1 கொரிந்தியரினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். தொடர்ந்தும் அந்த வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபைக்கு எழுதும் பொழுது இவ்வாறாக எழுதுகிறார்: மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்பதாக. நான் இப்பொழுது வாசித்த இந்த வசனம் தமிழ் வேதாகமத்திலே இருக்கின்ற ஒரு வேத வசனமாகும். நம்ம எல்லோருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு வேதாகமம் எபிரேய மொழியிலும், புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது என்பதாக. அதாவது பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவங்கள், அந்த செய்திகள் அனைத்துமே யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சரித்திர அந்த சம்பவங்களை தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக எபிரேய மொழியிலே எழுதி அதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதன் நிமித்தம் நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாங்கள் அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம், பின்பு எதற்காக நாங்கள் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டு வேதாகமம் நமக்கு முக்கியம் இல்லைதானே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலே நடந்த சம்பவங்கள், நடைபெற்ற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு கடைசி நாட்களிலே வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய தேவ ஜனங்களாகிய எங்களுக்கு தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், அவர்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் தேவனுக்கு நன்றியற்றவர்களாக, கர்த்தருக்கு உண்மையற்றவர்களாக, விசுவாசமற்றவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு அவைகள் நமக்கு உதாரணமாக எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. புதிய ஏற்பாட்டு வேதாகமம் உலகத்திலே இருக்கின்ற சகல ஜனத்தாருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் வாழ்ந்த, அதாவது பழைய ஏற்பாட்டு, மன்னிக்கவும், புதிய ஏற்பாட்டு வேத காலத்திலே இருந்த சர்வதேச மொழியாகிய கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த வசனம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, சம்பாஷணை என்று சொல்லும் பொழுது பொருத்தமற்ற, தகாத வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், நம்முடைய சமுதாயத்திலே 2 அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய, பிழையான அர்த்தங்களை வழங்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒழுக்கமான காரியத்தை கெடுக்கும் என்பதாக இந்த தமிழ் வேதாகமத்திலே இருக்கின்ற இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். நாம்
ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனம் எப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஒரு தடவை வாசித்து பார்ப்போம். ஏனென்றால் நாங்கள் சில மொழிபெயர்ப்பு வேதாகமங்களை ஆராய்ந்து படிக்கும் பொழுது நமக்கு புரியாத தமிழிலே நமக்கு புரிந்து கொள்ள முடியாத சில அர்த்தங்களை, சம்பாஷணை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய தமிழிலே நாங்கள் பேசுவதில்லை. ஆகையினாலே புரிந்து கொள்ள முடியாத சில சொற்பிரயோகங்கள், புரிந்து கொள்ள முடியாத வசனங்களை நாங்கள் பல மொழிபெயர்ப்புகளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் உண்மையாக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக எதை தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, மறுபிறப்பு அடைந்த பிள்ளைகளுக்கு பேச விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த வேளையிலே நான் இதே வசனம் ஆங்கில வேதாகமத்திலே ஆம்பிளிஃபைட் பைபிளிலே எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு அங்கே ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வசனத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் உங்களுக்கு வாசித்து காண்பித்து, இந்த வசனத்தின் வாயிலாக இந்த ஒளிப்பதிவிலே ஆண்டவர் நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆலோசனை, என்ன அறிவுரையை நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம் ஆங்கில வேதாகமத்திலே ஆம்பிளிஃபைட் பைபிளிலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கின்றது. Do not be so deceived and misled evil companionships. That means bracketக்குள்ள communion or association என்று சொல்லி நீங்கள் companionship அந்த சொல்லுக்கு நீங்கள் பாவிக்க முடியும். Corrupt and depraved good manners and morals and character. இவ்வாறாக ஆங்கில வேதாகமத்திலே ஆம்பிளிஃபைட் பைபிளிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராவது ஆம்பிளிஃபைட் பைபிள் வைத்திருந்தீர்களானால் நான் வாசித்த இந்த வசனம் 1 Corinthians chapter 15 verse 33 என்கின்ற அந்த வேதாகம பகுதியிலே இந்த வசனம் இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் அதை பார்க்க முடியும். இதற்கு தமிழிலே எவ்வாறு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் இருக்கின்ற வசனத்தை என்று சொல்லி பார்த்தீர்களானால், இப்படி ஏமாறாதீர்கள், தீய நட்புறவுகள், தீய உறவுகள், தீய கூட்டுறவுகள் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல குணநலன்களையும் கெடுக்கின்றன என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகாத சம்பாஷணை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு தவறான மொழிபெயர்ப்பு அல்ல. ஆனால் மூலமொழியாகிய கிரேக்க மொழியிலே தகாத உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற, அதாவது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே தேவனுடைய சுபாவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் அதனுடைய அந்த வாழ்க்கையை கெடுக்கும், அந்த வாழ்க்கையை அது பழுதாக்கி விடும் என்று சொல்லி இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த பொழுது 2 விதமான காரியத்தை பேசினார். வேதத்திலே நீங்கள் அநேகர் அதை வாசித்திருப்பீர்கள். அதாவது அவர் சொன்னார், யாரும் ஒரு பழைய துணியை ஒரு புது துணியோடு சேர்த்து இணைத்து தைக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர் பேசினார். அதே வேளையிலே அவர் சொன்னார், யாரும் பழைய திராட்சை ரசத்துடன் ஒரு புதிய திராட்சை ரசத்தை கலந்து வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர் பேசியதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் தேவ ஜனங்களாகிய நாங்கள், தேவ பிள்ளைகளாகிய நாங்கள், எங்களை சுற்றி நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபுறப்படைந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை சுற்றி உறவுகள், நண்பர்கள், மற்ற நபர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நாம் வைத்திருக்கின்ற உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த உறவிலே கவனமாக, எச்சரிப்பாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நாங்கள் அறிவுள்ளவர்களாக,
கவனமாக நாங்கள் அந்த உறவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. சில கூட்டத்தினர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், மற்றவர்கள் எல்லாரும் பிசாசுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்களை பிசாசு தான் வழிநடத்துகிறது, அவர்களோடு பேசக்கூடாது, முகம் பார்க்க கூடாது, சிரிக்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, அவர்களோடு போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொல்லி எல்லாம் போதிக்கின்ற திருச்சபைகள் அநேகம் உலகத்திலே பல பிரதேசங்களிலே பல தேசங்களிலே காணப்படுகிறது. ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. அவர்களும் நம்மை போலதான் இருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி வாழ்ந்தோமோ அதே போலதான் அவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவர்களோடு நல்ல உறவை பேணினால் மாத்திரமே அது முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக சரியாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்களோடு இருக்கிற உறவிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 34-35 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இது நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இது 2 அர்த்தங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது இயேசு வந்ததன் நோக்கம் அவர் சமாதானத்தை மாத்திரமல்ல, அவர் நியாய தீர்ப்பையும் கொண்டு வந்திருக்கிறார். நியாய தீர்ப்பின் நாட்கள் மிகவும் சமீபத்துக் கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொன்ன இயேசுவானவர் 35வது வசனத்திலே, எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்கின்றார். இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் சமாதானத்தின் தேவன் இல்லையோ, அவர் நல்லவர் இல்லையோ, பிரிவினை உண்டாக்குகிறவரோ என்று நாம் சிந்திக்க முடியும். அதாவது இந்த வசனத்தின் வாயிலாய் ஆண்டவர் எதை நமக்கு புரிய பண்ணுகிறார், விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள். ஆனால் அவரை பின்பற்றுகிற ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், நீங்கள் எல்லோரும் இதிலே அனுபவப்பட்டிருப்பீர்கள். ஒரு மனிதன், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் குடும்பத்திலே அவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய குடும்பத்தினர் என்ன செய்வார்கள்? அவரை பகைப்பார்கள். அவரை பார்த்து சொல்லுவார்கள், நீ உன்னுடைய தாயை விற்று விட்டாய், நீ உன்னுடைய தாய் மதத்தை விற்று விட்டாய், நீ உன்னுடைய மதத்தை விட்டு விட்டாய், உன்னுடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டாய், உன்னுடைய பண்பாடுகளை விட்டு விட்டாய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று சொல்லி அவரை ஒதுக்கி வைக்கின்ற சம்பவங்கள் பல வருடங்களாக இந்த இலங்கை தேசத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, பல தேசங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். அதைத்தான் இயேசுவானவர் பேசுகிறார் இங்கே. அதாவது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நாம் இயேசுவை பின்பற்றும் பொழுது எல்லா காரியங்களுக்கும், அது நண்பர்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லா காரியத்திற்கும் நாங்கள் சேர்ந்து ஒத்து நடக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அதிலே பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதிலே அவர் கேட்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான கேள்வி இருக்கிறது. இதிலே அவர் சொல்லுகிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நாம் சொல்லலாம் அநீதி என்பது ரட்சிக்கப்படாத மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் மத்தியிலே அநீதி காணப்படுகிறது, தேவ ஜனங்கள் விசுவாசிகள் மத்தியிலே அநீதி இருக்கிறது, அநேக திருச்சபைகளிலே அநீதி காணப்படுகிறதை பார்க்கலாம். ஆகையினாலே அநீதி காணப்படுகிறவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், மறுபுறம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருந்தாலும், அவர்களுக்கும் நீங்களும் நானும் நீதியிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் நமக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றுகின்ற ஒரு மறுபுறப்படைந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைதான் ஒளி.
அவன் தான் அந்த ஒளியிலே நடக்கிற மனிதனா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில இருள் ஏது? சிலர் திருச்சபைக்கு போகிறவர்களா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில இருளான பகுதி, இருளான வாழ்க்கை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு. அதனாலே ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், பேய்க்கும் பிசாசுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லுகிறோம், திருச்சபைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நமக்கு நாம் நம்முடைய நண்பர்களாயிருந்தாலும் சரி, உறவுகளாயிருந்தாலும் சரி, உறவினர்களாயிருந்தாலும் சரி, மிகவும் கவனமாக நாம் அவர்களோடு பழக வேண்டும். எல்லா காரியங்களிலும் நாம் அவர்களோடு ஒத்து போக முடியாது. நாங்கள் எல்லா விஷயத்திலும் அவர்களோடு போய் நாங்கள் அவர்களுக்காக நிற்க முடியாது. நாம் தவறான உறவுகளிலே நாங்கள் ஈடுபடும் பொழுது, தவறான உறவு என்று சொல்லுவது வேசித்தனம், விபச்சாரம் அல்ல. தவறான உறவு என்று சொல்லும் பொழுது தவறான நட்பு, தவறான உறவினர்கள், தவறான நண்பர்களோடு நாம் சேர்ந்து பயணிக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய மறுபிறப்பை நாம் இழந்து போவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. ஒருவேளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார், அந்த இரத்தத்தை நாம் நிலத்திலே போட்டு காலால் விதிப்பதற்கு அநேக சந்தர்ப்பங்கள், அநேக வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகையினால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சிம்சோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நியாயாதிபதி, ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கலாம். அவனுக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருந்தார், பெலிஸ்தரை மேற்கொள்ளத்தக்கதான சகல விதமான பலத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தாலும் அவன் ஒரு தவறான பெண்ணோடு வைத்திருந்த உறவினாலே அவன் குருடனாக்கப்பட்டான். அவனுடைய தலைமுடி சிரைக்கப்பட்டது. கடைசியிலே அவனுடைய முடிவு என்ன? அவன் தற்கொலை செய்து அவன் மரித்தான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். அதே போல ராஜாவாகிய ஆகாப், சீதோனிய பெண்ணாகிய சீதோனின் ராஜாவாகிய அந்த சீதோனின் முழுமுதற் கடவுளாகிய பாகாலின் பூசாரியாகிய ஏத் பாகாலினுடைய குமாரத்தி மகளாகிய யேசபேலை திருமணம் முடித்ததன் நிமித்தம் அவள் ஆகாப் ராஜாவையும் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் பாகாலை வழிபடும்படிக்கு, பாகால் கோயில்களை அமைக்கும்படிக்கு அந்த முழு தேசத்தையும் அழிவின் பாதையிலே அவள் நடத்தினாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆகையினாலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி இந்த ஜனங்களை மீண்டுமாக கர்த்தர் பக்கம் திருப்பும்படிக்கான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதே போலதான் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தரை சிறு வயதிலே தரிசித்து ஞானத்தை பெற்றுக் கொண்டவர். அவருடைய ஞானத்தை போல, அவருடைய அறிவை போல ஒரு அறிவு, ஒரு ஞானம் இந்த முழு உலகத்திலும் இல்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவருடைய முடிவை பாருங்கள். நீங்கள் அதை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், அவருக்கு 700 மனைவிகளும் 300 மனமனையாட்டிலும் இருந்தார்கள். வயது சென்ற பொழுது அவர்கள், அந்த பெண்கள், அந்த மனைவிகள் தங்களுடைய தெய்வங்களுக்கு கோயில்களையும் அந்த வழிபாடுகளையும் செய்யும்படிக்கு சாலமோன் ராஜாவின் மனதை அவர்கள் வற்புறுத்தி வழிநடத்தி அந்த வழியிலே அவரை கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். வேதம் தெளிவாக சொல்கிறது. சாலமோன், கர்த்தர் 2 தடவை தரிசனமாகி சாலமோனை எச்சரித்த பொழுதும் சாலமோன் மனம் திரும்பவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காலகட்டத்திலும்
இந்த காலகட்டம் நாம் நினைக்கிறபடி மிகவும் இலகுவானதல்ல, மிகவும் மோசமானது, மிகவும் ஆபத்தானது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை கூட நாம் நம்ப முடியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஊழியர்கள் என்று யாரையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் அல்ல. நீங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தை நீங்கள் தெளிவாக வாசித்தால், கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு உங்களை ஏமாற்றுவார்கள், வஞ்சிப்பார்கள் என்று. நீங்கள் போன என்னுடைய நான் கடைசியாக போட்டிருந்த என்னுடைய ஒளிப்பதிவை நீங்கள் பார்க்க முடியும். இறைச்சலை அகற்று என்று சொல்லி, இன்றைக்கு பாடல்கள் என்று சொல்லி பல கலவையான காரியங்கள் திருச்சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறது. சத்தியத்தை போதிக்கிறோம், வேதத்தை படிப்பிக்கிறோம் என்று சொல்லி பல கள்ள போதனைகள், கள்ளர்கள் திருச்சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் மிகவும் கவனமாக, எச்சரிப்பாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்கு பின்னாலே நாங்கள் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே நாங்கள் இதை பார்க்க முடியும். இப்படியான சம்பவங்களை உலகத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, அதை சொல்லுவார்கள், ஓரின பறவைகள் ஒன்றாய் சேர்ந்து பறக்கும். இன்னொரு வசனம் சொல்லுவார்கள், உலகத்திலே உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று. ஆகையினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பாடல்களை விரும்புகிறீர்கள்? எப்படிப்பட்ட பிரசங்கங்களை விரும்புகிறீர்கள்? எப்படிப்பட்ட திருச்சபையிலே நீங்கள் அங்கத்துவர்களாய் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறீர்கள்? இவைகள் அனைத்துமே காண்பித்து கொடுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆகையினாலே தகாத உறவுகள், தகாத ஐக்கியங்கள், தகாத கூட்டுறவுகள், கம்பேனியன்ஷிப் அல்லது கம்யூனியன் அல்லது அசோசியேஷன் நல் உறவுகளை கெடுக்கும், நல் ஒழுக்கங்களை கெடுக்கக்கூடியதா இருக்கும். நல்லொழுக்கங்கள், நல்லுறவுகள் என்று சொல்லும் பொழுது தேவனோடு இருக்கின்ற அந்த உன்னதமான உறவை நமக்கு கெடுத்து நம்மை பின்வாங்க பண்ணி பிசாசினுடைய தந்திரத்திலே நம்ம சிக்குண்டு நாம் அழிந்து போகின்ற பாதையிலே நம்மை நடத்தக்கூடியதா இருக்கும். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, புத்தி உள்ளவர்களாயிருந்து கர்த்தருடைய வேதத்திலே வாசித்து, கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொண்டு அவைகளிலே நீங்கள் பலப்பட்டு ஆண்டவராகிய இயேசு சொன்ன பாதையிலே நீங்கள் நடந்து ஒடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து நித்திய ஜீவனுக்குள் போகின்ற அந்த பாதையிலே நீங்கள் நடந்தால் உங்களுக்கு அது நலம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆகையினாலே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு தொடர்ந்தும் பேசுவார். God bless you.